உங்களை பற்றி நம்ம பசங்களுக்கு தெரியாதா? போங்கன்னு சொல்கிறேன்ல. சரியா, நீ போய் தூங்கு. ஆ. என்ன கீர்த்தனா, நீ இன்னும் தூங்கலாமா? சனியா அதுவும் தூங்க மாட்டேங்குது, என்னையும் தூங்க விட மாட்டேங்குது. ஓடி போனவங்க அம்மாவோடய நீயும் ஓடி போக வேண்டியதானே? ஏமா, சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசணும் உனக்கு தெரியாது? அறிவில்ல? இங்க பாருங்க, இப்படி பேசிட்டு இருந்தேன்னா அங்க இருக்காதீங்க, போயிட்டே இருங்க. வாடா தங்கம், நீ ஐயா கூட வந்து படுத்துக்கிறியா? ஐயா நீங்களே டயர்டா இருக்கீங்க, நீங்க போய் தூங்குங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். சரிம்மா. ஹலோ, மிஸ்டர் திவாகர், உங்க டாக்டரோட விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? வெளியதான் இருக்கீங்களா? சரி, இப்ப வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போலாம். நீ கிளம்புமா. எனக்கும் பேப்பர் காரனுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டாங்க. வேற என்ன கேட்டாங்க? என்ன தொடர்புன்னு கேட்டதே செத்துடலாம் போல இருந்துச்சு. நீ வேற என்ன கேட்டாங்கன்னு கேக்குற? என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற? உனக்கு எதுவுமே பெருசு இல்ல. அன்னைக்கு அந்த அட்வொகேட் மிஸ்பிஹேவ் பண்ணப்போ நீ ஒன்னும் கண்டுக்காதமா என்ன? என்னால அப்படி இருக்க முடியாது. வெரி சாரிம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்னங்க நீங்க அவளை போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவ சாப்பிடுற ஜூஸ்ல இருந்து அவ லைஃபுக்கு எல்லாமே நீங்க தானே பண்றீங்க, உங்க உழைப்பு தானே அது. அவளை போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவ சின்ன பொண்ணு. இது நல்லா இருக்கு. அவ இடிச்சு இடிச்சு அவ பாய் ஃப்ரெண்டோட பேசுவா, அத நாம பொறுத்துக்கணும். ஏதோ அந்த பெரிய மனுஷன் தொட்டு பேசினாரு, அதுக்கு இவ மானமே போச்சுன்னு கத்துறா. அம்மா, பத்மஜா பத்மஜா கொஞ்சம் நில்லுமா. நீங்க வண்டி எடுங்க. பத்மஜா வீட்டுக்கே வரல. அவகிட்ட எப்படி பேசுறதுன்னே உனக்கு தெரியல. இந்த ராத்திரில அவளை எங்க போய் தேடுறது? நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம் சொல்லுவீங்களே. வாழ்க்கை பூரா சொல்றேன், நான் தான் தப்பு பண்ணேன். அவ ஃப்ரெண்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோ கார்த்திக், நான் பத்மஜா அம்மா பேசுறேன்ப்பா. பத்மஜா உனக்கு ஃபோன் பண்ணாளா? இல்லப்பா, அவ யாரோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னா. அப்படியா? சரி, நான் காலையில பேசுறேன்ப்பா. உங்க அக்கா வீட்டுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? சேச்சே, பத்மஜாவுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணு. பல கேள்வி அவை வாழ்வை திறக்கும் சாவி. ரிங் ஆகுது. சில சில தோல்வி நம்மை ஜெயிக்க வைக்கும் வேள்வி. இது கயிற்றில் நடக்கும் வாழ்க்கையே, இதில் கவனம் மிகவும் தேவை. அவ வயசுக்கு வந்துட்டான்னு தெரியுமா? அதனாலதான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தியா? ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே. பாப்பா, என்னம்மா, யார் நீ? ஜெலப்பா சார் இருக்காரா? ஐயா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன கீர்த்தனா? ஏமா காலங்காத்தால இங்க வந்து உட்காந்துருக்க? எங்க வீட்டை வித்து இவர்கிட்ட 20 லட்சம் வாங்கியிருக்கேன். அது நீதானா? உங்க வீட்டு சொத்தை வாங்கினதுலயா இவ்வளவு பிரச்சனை? நான் என்னங்க பண்றது? பெரியவங்க பண்ண தப்புக்கு நான் மாட்டிக்கிட்டேன். நேத்துல இருந்து இதே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். அச்சோ, அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்க? போ, பாப்பா கூட்டிகிட்டு உள்ள போமா. நீ எதுக்குமா இங்கே வந்த? உன்னால என் முதலாளிக்கு 20 லட்ச ரூபா லாஸ். அந்த பணத்தை கடனா நினைச்சுக்க சொல்லுங்க. அதை நான் எப்படியா திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்ல தான் வந்தேன். உங்க முதலாளி என் மேல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துட வேண்டாம்னு சொல்லுங்க. நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துருவேன். நீயே இப்பதான் படிச்சிட்டு இருக்க, உன்னால எப்படி தர முடியும்? எதா இருந்தாலும் என் முதலாளிகிட்ட வந்து பேசு. வா. எங்கம்மா போற? புக்ஸ் எடுக்க. சரி, எதுக்கு இப்போ வந்தாங்களா? முதலாளி, இந்த பொண்ணு கையெழுத்து போட்டு பணம் வாங்கினதுனால எங்க நீங்க மோசடி வழக்கு தொடர்ந்துருவீங்களோன்னு பயப்படுது முதலாளி. 20 லட்ச ரூபா என்ன சும்மா வந்துருமா? எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துட்றான்னு சொல்றாங்க. நீ சொல்றியா, அந்த பொண்ணு சொல்லுதா? நீ எப்படிமா தருவ? சரியா, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டோம்.
வீட்டுக்கு போக சொல்லு, ஆ ஆடிட்டர் பேசிக்கிறேன்னு சொல்லு. சரிங்க, நீ போம்மா. நீங்க என் வீட்டுக்கெல்லாம் தேடி வராதீங்க, நான் அங்க இருக்க மாட்டேன். என்ன சொல்கிற? நான் அம்மாவோட சண்டை போட்டு வந்துட்டேன். நான் ஒரு 2 நாள்ல எங்க இருக்கேன்னு சொல்லிடுறேன். பாயா, என்ன அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டியா? இல்லை முதலாளி, அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாட்ட கோச்சிட்டு வந்துச்சான். ராத்திரி பூரா நம்ம கேட்டுக்கிட்டு தான் படுத்துருந்துருக்கு. என்னையா சொல்கிற? ராத்திரி 9:30 மணிக்கு தான் அந்த ஆஃபீஸ்லேருந்து விட்டுருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துச்சான் முதலாளி. அந்த பொண்ணு மனசில் உங்களை ஏமாற்றிட்டோன்ற ஒரு வருத்தம் இருக்கிறது உண்மை. முதலாளி, சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னையா? அந்த பொண்ணு ஒரு 2 நாளைக்கு நம்ம இடத்துலயே தங்க சொல்லலாமா? என்னால முடியலப்பா. ஐ அம் சிக். நான் என்ன தப்பு? ரிலாக்ஸ் ஆண்டி, ஷி ஷுட் பி சேஃப். கார்த்திக், இது புது சிம் கார்டு. இந்த நம்பர் அவளுக்கு தெரியாது. இதுலேருந்து ட்ரை பண்ண. சரிங்க அங்கிள். ஹலோ, திஸ் இஸ் கார்த்திக். ஏ ஃப்ராடு, என்ன புது நம்பர்ல இருந்து கால் பண்ற? ஏய், நான் உன்னை ஏமாத்தல. சொல்லு. அம்மா அப்பா ஃபீல் பண்ணுறாங்க. எங்கே இருக்க நீ? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது நீ எங்க இருந்த? நான் எங்க இருக்கேன்னு உனக்கு சொல்ல முடியாது. என் பயமா என்கிட்ட சொல்கிறதுக்கு? ஹலோ, உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? பாப்பம்மா பேப்பர் மார்ட் நம்பர் 15 மாந்தோப்பு மீஞ்சூர். உன் தலையெழுத்தா என்ன அங்கே போயிருக்கிற? யூ நீ நாட் கம் ஹியர். கட் பண்ணிட்டா. ஏதோ பாப்பம்மா பேப்பர் மார்ட் மீஞ்சூர்னு சொல்கிறேன் ஆண்டி. ஆண்டி, என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஒருத்தங்க எஸ்ஐயா இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போனால் ஷி வில் பி ஏபிள் டு கன்வின்ஸ் ஹர் ஆண்டி. ஐயா, உன் கணக்கு பிள்ளையும் ஆர்பாரூரில் போயிட்டா சிக்னல் கிடைக்காதாம்மா? இந்த ஒரு நிமிஷம்மா. யாருக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு ஓமில் அடிபட்டுச்சாம்மா. இங்கே யாரும் இல்லையாம்மா? கூப்பிட்டு போக சொல்கிறாங்கம்மா. கூப்பிட்டு வரது யாரும் இல்லையே. அந்த வண்டி சாவி எங்க இருக்கு? வண்டியிலே இருக்குங்கம்மா. உங்களுக்கு அந்த ஹோம் அட்ரஸ் தெரியுமா? தெரியும்மா. என் கூட வாங்க. பாப்பா நீ வா. வாங்கம்மா. அம்மா, கணக்குள்ள போட்டுட்டு எங்கள் வழியில் நிற்கிதும்மா. பார்த்து கூப்பிட்டு போங்கம்மா. என்ன பாப்பம்மா, என்னம்மாச்சு? என்னம்மாச்சு? குளிக்கிறப்போ கீழே விழுந்துட்டாங்க, கை வீங்கிடுச்சு. அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டோம் எடுக்கல, அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். பேண்டேஜ் இருக்கா? உள்ள இருக்கு. தம்பி, பேண்டேஜ் எடுத்துன்னு வா. கை வலிக்குதாம்மா? நீங்க யாரு? இவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடும். கூடவே ஒரு ஆள் இருக்கணுங்கம்மா. கூட இருந்தவங்களும் போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். பாவம்மா. நாங்களே இவங்களை பாத்துக்கிறோம். கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? வலிக்குதுமா. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க போதும். இப்போ உங்களுக்கு பெயின் பரவாயில்லையா? காலையில இருந்து வலியா இருந்ததுமா. இப்போ கைப்பட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்குமா. அது கவலைப்படாதீங்கம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. இனி நான் உங்களை ஜாக்கிரதையா பார்த்துப்பேன். யாருமா நீ? அது ஒரு பெரிய கதைம்மா. ரொம்ப நல்ல பொண்ணுமா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. பண கஷ்டமாமா? என் பையன்கிட்ட சொல்றேம்மா, பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண சொன்னா போச்சு. நீங்க பயப்படவே வேண்டாமா, உங்க பையனோட பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். நீங்க எதை பத்தி நினைக்காம ரெஸ்ட் எடுங்க. அம்மா, பார்த்துமா 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 பார்த்துமா. எப்படிம்மா இருக்கு? என் பையன்தான் குடிச்சு குடிச்சு செத்துட்டான். அவன் பொண்டாட்டி யாரையோ கூட்டுட்டு ஓடி போயிட்டா. உன் பையன் நல்லா தானே சம்பாதிக்கிறான், ஏன் கல்யாணம் பண்ணிக்காம உன்னை அங்கே எங்கே அலைய விடுறான்? மா, பேசாம சும்மா இருங்க. நீங்க இப்படி பேசி பேசி அவங்க பிரஷர் அதிகமாக்குறீங்க. மேல பெட் ரெடி ஆயிடுச்சுமா, வாங்க போலாம். இல்லம்மா, நாங்க பொம்பளைங்கெல்லாம் இங்க கீழே தான் படுத்துக்குவோம், பையன் தான் மேல படுத்துக்குவாமா. நாங்க இங்க கீழேயே படுத்துக்கிறோம். எந்திரிச்சு வாங்கம்மா, வேண்டாம். மேல போலாம். பார்த்து பார்த்து வாங்க.
என்ன எங்க இருக்கீங்க? அம்மாங்க பாப்பம்மாவா உள்ள படுத்திருக்காங்க. உள்ள படுத்துருக்காங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க? நான் சொல்றேன், நீ தப்பா நினைக்காதப்பா. நானும் பாப்பம்மாவும் சின்ன வயசுலயே ஒண்ணா வளர்ந்தவங்கன்னு உனக்கு தெரியும். நான் பேசுறதுனால தான் அந்த பாப்பம்மாவுக்கு ப்ரெஷர் ஏறுதுன்னு அந்த படிச்சவ சொல்றா. அவளுக்கு படிச்சோங்கிற திமிரு. உன் புருஷன் தானே அவளை இங்கே தங்க வைக்க சிபாரிசு பண்ணா. அவங்கிட்டயே சொல்லி அவளை தருத்தி அடி. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நீ எதுக்கு இருக்க? முதலாளி, இல்லையா கணக்கு பார்க்குறா சொன்னீங்க, அதான் சொன்னேன். ரொம்ப நாளாக கணக்கெல்லாம் பார்க்காம அப்படியே கிடக்க. நான் என்ன பார்க்கட்டுமான்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. நானும் நம்ம ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். பார்க்குறது தான் பார்க்கட்டும்னாரு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அந்த கம்ப்யூட்டர் எப்படி வந்துச்சு? அது நம்ம பக்கத்து வீட்டு மஞ்சுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்கல்ல, அதை வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு பார்த்துட்டு இருக்கு. என்னையா பண்றீங்க? இவளை பிடிச்சிங்க அடைச்சி வச்சிருக்கீங்க. நான் எதுக்கு தம்பி அடைச்சி வச்சிருக்கேன்? பின்ன இவ்வளோ பேர் கேட்ட போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க. தம்பி உன்னை பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுது, தப்பா பேசாதீங்க. இத பாருங்க, இந்த பொண்ணோட அப்பா அம்மா இவங்க தானே உங்களுக்கு தெரியும். ஒரு வாரமா இந்த பொண்ணை காணோம்னு சொல்றாங்க. இப்பதான் எங்களுக்கு அட்ரஸ் கிடைச்சது. இப்ப நாங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போறோம். அனுப்பி விடுங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க ஒண்ணே நான் அடிச்சு வைக்கல.